ஒரு 1 லட்ச ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணீங்கனாலே சரிங்க, உங்களுக்கான பிளாட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்க இடம் வாங்கணும்னே வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுவும் கோயம்புத்தூர்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, 3000 வீடுகளுக்கு மத்தியில பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரோடு இருக்கு. ஆன் ரோட் வில்லா பிளாட்ஸ் தாங்க இங்க வந்து போட்டிருக்காங்க. 10 ஏக்கர் மொத்தம். இல்ல ஃபேஸ் 1 வந்து 4.31 சென்ட் வந்து நாங்க போட்டிருக்கோம். ஃபேஸ் 2 வந்து ஒரு 6 ஏக்கர் சார். அடுத்து டெவலப் பண்றோம். அப்ரூவல் இருக்கு. சைட்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல் இருக்கு. டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு. டேட்டா ஒரு 4-5 பேங்க் டை அப் பண்ணிருக்கிறோம். மார்க்கெட் பிரைஸ்ல 70% பேங்க் லோன் வாங்கிக்கலாம். 30 அடி 33 அடி தார் சாலை போட்டிருக்கோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம். இபி கரண்ட் மின்சார வசதி பண்ணியிருக்கோம். சுத்தி காம்பவுண்டு, சிறுவர் பெரியவர் பூங்கா, பார்க் பண்ணியிருக்கோம். பிரம்மாண்டமான ஆர்ச் 2 இயர்ஸ்ல டபுள் ஆயிடும். அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் உள்ள ஏரியா சார் இது. வித்யாநிகேதன் ஸ்கூலு, SSVM பப்ளிக் ஸ்கூலு, அல்வேனியா ஸ்கூலு, நிர்மலா காலேஜ், பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இது மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் கோயம்புத்தூர்ல ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு வந்திருக்கோங்க. நீங்க இடம் வாங்கணும்னே வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுவும் கோயம்புத்தூர்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, ஸோ உங்களுக்கான பிளாட்ஸ் தான் இது. எல்லாமே ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 வீடுகளுக்கு மத்தியில பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கு. ஆன் ரோட் வில்லா பிளாட்ஸ் தாங்க இங்க வந்து போட்டிருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படிங்கிறது சொல்லிருங்க. ராயல் கிரீன் சிட்டி சார். ராயல் கிரீன் சிட்டி, ராமநாதபுரத்தில் நஞ்சண்டபுரம் ரோட்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு சார். ஓகே. ஆக்சுவலாக ஒரு காந்திபுரம், உக்கடம் இந்த மாதிரி நியர்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்கு சார். ஓகே. ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் சைட் வந்து எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் இது, எவ்வளோ பிளாட்ஸ் போட்டிருக்கோம் சார்? இது வந்து 10 ஏக்கர் மொத்தம். இல்லை ஃபேஸ் 1 வந்து 4.31 சென்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஃபேஸ் 2 வந்து ஒரு 6 ஏக்கர் சார். அடுத்து டெவலப் பண்ணுறோம். அப்ரூவல் இருக்கு. எவ்வளோ பிளாட் சார் அவைலபிலிட்டி இருக்குங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து 73 பிளாட் சார். ஓகே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 பிளாட்ஸ் வந்து சால்ட் அவுட்டே ஆயிடுச்சுங்க. மீதி இருக்க 50 பிளாட்ஸ் தான் சார். அதே மாதிரி வரவங்க வந்து இந்த கார்னர் பிளாட்ஸ் வந்து கேட்பாங்க, நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு சார். நிறையா இருக்கு. நார்த் இருக்கு, ஈஸ்ட் நிறையா இருக்கு சார். எங்கள்கிட்ட நார்த் பிளாட் தான் நிறையா இருக்கு. சவுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா கனெக்டிங்னா எப்படி சார் இருக்கும்? நியர்பை என்னென்ன ரோட்ஸ்லாம் வந்து கனெக்ட்? இப்போ உங்களுக்கு திருச்சி ரோட்லேருந்து உங்களுக்கு ராமநாதபுரம் சிக்னல்லேருந்து வரலாம் சார். 2 கிலோமீட்டர்ஸ் தான். போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் நஞ்சண்டபுரத்துலேருந்து வரலாம். திருச்சி ரோடு தான் சார் ரொம்ப நியர். ஸோ ஜெம் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஜெம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். 5 மினிட்ஸில் வந்து லூலு மால் போயிடலாம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டே ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேருந்து இங்கே வந்து ரீச் 10 மினிட்ஸில் போயிடலாம். சுற்றி குடியிருப்பு பகுதி. நீங்கள் இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியும். ஓகே. டிவிஹெச் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நியரில் இருக்கு சார். அதே மாதிரி நியர்பை ஸ்கூல் காலேஜஸ்னா என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது சார். எங்கள் ப்ரோச்சர்லேயே நிறையா கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லலாம் வித்யாநிகேதன் ஸ்கூலு, SSVM பப்ளிக் ஸ்கூலு, அல்வேனியா ஸ்கூலு, நிர்மலா காலேஜ், பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இது மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்குது. இப்போ நான் ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எங்கள் ப்ரோச்சரில் நிறையா கொடுத்துருக்கோம் சார். ஜஸ்ட் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சிங்கானூர் கனெக்ட் பண்ணலாம், காந்திபுரம் கனெக்ட் பண்ணலாம், உக்கடம் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா பிளேஸுமே வந்து கனெக்ட் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைமான லொக்கேஷனில் எல்லாமே ரெசிடென்ஷியல் வில்லா பிளாட்ஸ். நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சார் நம்ம சைட்டோட டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அப்ரூவ்ட் வந்து எப்படி சார் கிளியராக இருக்கா எல்லாமே? சார் நம்ம சைட்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், கார்பரேஷன் அப்ரூவல் இருக்குது. டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. லீகல் ஒப்பீனியனோட நாங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் கொடுப்போம். ஓகே சார். பேங்க் லோனு வசதி உண்டு சார். டேட்டா ஒரு 4-5 பேங்க் டை அப் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸில் 70% பேங்க் லோன் வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக இப்போ பிளாட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோமா, இல்லை வீடாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம்? வீடாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ 2 BHK கஸ்டமர் வந்து விரும்புனாங்கனாக்கா நம்மளுக்கு 2 BHK 3 BHK பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சென்ட் ரேட் வந்து என்ன போயிட்டுருக்கு இந்த ஏரியாவில், நம்ம எவ்வளோ சார் பண்ணியிருக்கோம்? சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1/2 கிலோமீட்டரில் ராமநாதபுரத்துலாம் 30 ரூபா போகுது. சென்ட் 30 லட்சம் போகுது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா 23, 24 விற்கிறாங்க. நாங்கள் 20 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ் 20 ரூபா சார். ஸோ இங்கே சென்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhsலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இல்லா பிளாட்ஸ். இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வீடு கட்டலாம். உள்ள என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம் சார்? 30 அடி 33 அடி அகலமான தார் சாலை போட்டிருக்கோம். ஓகே. ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம். இபி கரண்ட் மின்சார வசதி பண்ணியிருக்கோம். சுற்றி காம்பவுண்டு, சிறுவர் பெரியவர் பூங்கா, பார்க் பண்ணியிருக்கோம். ரோடு முழுக்க செடி வச்சிருக்கிறோம். சைட் ஆஃபீஸு, பிரம்மாண்டமான ஆர்ச். ஸோ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம்? நாங்கள் ஒரு 2 to 3 years சார். அதுக்கப்புறம்
அப்புறம் வந்து இங்கே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் 1 ரெடி ஆகிடுச்சிங்க, அடுத்து பேஸ் 2 ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குறைச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 வீடுகள் வந்து கம்பல்சரி கட்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்கள்கிட்ட புக் பண்ணவங்க எல்லாம் இமிடியேட்டாக வீடு கட்டுறவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 20-30 வீடு வந்துடும் இந்த இடத்துல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன ரேட் வாங்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெசிடென்ஷியல் வில்லா பிளாட்ஸ். நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வீடு கட்ட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வராங்க ஒரு பிளாட் எடுக்கிறாங்க அப்படின்னா முன்பணமாக இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும், பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம்னா எவ்வளோ சார் அவங்க கையில் அமௌண்ட் இருக்கணும்? டோக்கன் அட்வான்ஸ் 1 lakh பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலே சரிங்க, உங்களுக்கான பிளாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் போகிறதுனாலும் போய்க்கலாம், இல்லை ரெடி கேஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஓகே, அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு 1 வீக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துலாம்ல சார்? ரெடி கேஷ் பண்ணால் 1 வீக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோயம்புத்தூரில் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது கனவாகவே இருக்காங்க. ஸோ அந்த கனவை நினைவாக்குற மாதிரி ஸோ இங்கே நம்மளுடைய கிரீன்லேண்ட் சிட்டி இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்காகவே எல்லாமே ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ். இடம் வாங்குறீங்கன்னா இமீடியட்டாக வீடு கட்ட முடியும். ஸோ டேரெக்டாக சைட் விசிட் வாங்க, டிஸ்பிளேல உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா சார்? பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் வராங்க அப்படின்னா சைட் விசிட் நம்மளே அரேஞ்ச் பண்ணி அவங்க லொக்கேஷன்லேருந்து நம்ம ரெட் டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம பேர் பண்ணிவிடுவோம் சார். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்ப்பாங்க, இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எப்படி இருக்கும் சார் ஃபியூச்சரில்? நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷமே டபுள் ஆகிடும் சார். 2 இயர்ஸில் டபுள் ஆகிடும். அந்தளவுக்கு அப்ரிசியேஷன் உள்ள ஏரியா சார் இது. ஓகே. ஸோ அதே மாதிரி மெயினாக நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு வராங்க அப்படின்னா ப்ரைஸுமே வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ ஏன்னா வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளாட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக சைட் விசிட் வாங்க, டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்டே டியூன் கைஸ், சசி டால்கீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.